கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் மீகா 7வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாக்குத்தத்தமாக எடுத்து அதை நம்ம தியானிக்க போகிறோம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறாரு, அநேக அதிசயங்களை நீ காணத்தக்கதாக, நீ அனுபவிக்கத்தக்கதாக உன்னுடைய வாழ்க்கையில நான் நடத்த இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதுல மிக குறிப்பா எப்படி சொல்றாருன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எப்படிப்பட்ட அதிசயங்கள் நடந்ததோ உன் வாழ்க்கையில அதே போன்ற காரியங்களை இந்த நாட்களிலும் நான் செய்ய போறேன். ஏன்னா சும்மா வெறுமனே நான் அதிசயங்களை செய்ய போறேன்னு கர்த்தர் சொல்லலை. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போல. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் செய்ய இருக்கிறத ஏற்கனவே அவர் செய்ததை நினைவுபடுத்தி இப்படிப்பட்ட காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது என்பதாக சொல்லுகிறார். எகிப்து தேசத்தில் இருந்து அந்த அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து தம்முடைய ஜனங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வரும்போது நமக்கு தெரியும், முதலாவது 10 விதமான வாதைகளால் அவர் தான் யார், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த எகிப்தியர் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவன் யார், அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பதை வெளிப்படுத்தத்தக்கதாக அநேக அதிசயங்களை அந்த இடத்துல செய்வார். பிறகு அதை 9 முடிந்த பிறகு 10வது காரியம் நடந்து அதோடு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, வெளியே வருவாங்க. அப்போ அந்த இப்போ தமிழில் சொல்லும்போது புறப்பட்ட நாளில் என்று இருக்கிறது குறிப்பாக. ஆனால் இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேஸ் அப்படி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் வாட் எவர் இஸ் தட், கர்த்தர் மோசே அனுப்புனது முதல் கொண்டு பல அதிசயங்களை, முதல்ல அந்த கோலை கீழே போட்டோடனே அது சர்ப்பமாக மாறுகிறது, தண்ணியை தொட்ட உடனே அது என்ன ஆகும், இரத்தமாக மாறுகிறது, இப்படி போன்ற பல அதிசயங்களை முதல்ல நிகழ்த்தி காட்டினார். ஆனால் அதுக்கு இணையான அதிசயங்களை யாராலையும் செய்ய முடிந்தது, எகிப்தினுடைய மந்திரவாதிகளும் கூட செய்தாங்க. ஸோ அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், நான் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே விடமாட்டேன் என்று பார்வோன் மிக மிக உறுதியாக இருந்தபோது தான் பலவிதமான வாதைகள் வந்தது என்று சொல்லி நமக்கு தெரியும். ஒன்றுமே ஒவ்வொரு அதிசயம்தான். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் யார் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், பலவித நாமங்கள் அவருக்கு உண்டு. அதில் ஒரு நாமம் ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பிறப்பை அறிவிக்கும் போது அவருடைய நாமம், அவருடைய பெயர்கள் என்னென்னலாம் சொல்லி ஒரு லிஸ்ட் வரும். அதில் முதலாவது என்ன வருகிறது, அவர் நாமம் அதிசயமானவர், அடுத்தது ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. மொத்தம் 5 நாமங்கள், 5 பெயர்கள் அந்த இடத்துல கொடுக்கப்படுகிறது. அதில் பிரதானமாய் முதலாவது சொல்லப்படுகிறதும் அதிசயமானவர். இன்னும் ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அதே பழைய ஏற்பாட்டில் நியாயாதிபதிகளுடைய புத்தகத்தில் மனோவா அவனுடைய மனைவி பிள்ளையற்றி இருக்கும்போது ஒரு நாள் கர்த்தருடைய தூதனானவர் அவரிடத்தில் வந்து, இப்படி நீங்கள் காரியங்களை பின்பற்றுங்க, உங்களுக்கு ஒரு பிள்ளை பறக்கும் அப்படி என்று சொல்லும்போது நம்ம இடத்துல பேசுகிறது கர்த்தருடைய தூதர் தானா அப்படிலாம் கொஞ்சம் ஒரு சின்ன டவுட் வரும். ஒரு சில அடையாளங்களெல்லாம் அவர்கள் கேட்கும்போது கடைசியில் பார்த்தா நியாயாதிபதி 13:18 மனோவா கர்த்தரை பார்த்து, உங்களுடைய நாமம் என்ன, உங்கள் பேர் என்ன என்று சொல்லி கேட்கிறாங்க. நியாயாதிபதி 13:18 அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். அது அதிசயம், நீ என்ன கேட்குற, என் பேர் என்ன, அது அதிசயம் என்று சொன்னவர் தொடர்ந்து 19 பார்த்தா அவர்களுடைய பலியை அவர் அக்கினி அனுப்பி ஏற்றுக்கொண்டு அந்த அக்கினியின் ஊடாக கர்த்தருடைய தூதன் கடந்து செல்வார். அதை வாசிங்கம்மா 19. அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அப்போ கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்களுக்கு முன்பாகவே அவர்கள் கர்த்தருக்கு செலுத்தின அந்த பலியை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அக்கினி வருகிறது. அந்த அக்கினியின் ஊடாக
அவர்களோடு கூட பேசி கொண்டிருந்த அந்த கர்த்தருடைய தூதனானவர் அப்படியே ஏறி போகிறது. அப்போ அதிசயமானவர் அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அது ஒரு முக்கியமான காரியம். அவர் அதிசயமானவர் மட்டுமல்ல, இந்த மாதம் அதை நம்ம விசுவாசிக்கத்தக்கதாக அந்த அதிசயங்களை நாம் காணத்தக்கதாக செய்வேன் என்று சொல்லுகிறவர் அந்த அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதிசயம் என்று சொல்லும்போது அதற்கு ஆங்கிலத்தில் வண்டர்ஸ் என்று போடப்பட்டிருக்கு, இல்லை மார்வல் என்று போடப்பட்டிருக்கு. இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம வாய்ப்பிழந்து நிற்கத்தக்கதாக என்று சொல்லுவோம். இப்படியும் நடக்குமா என்று அந்த வண்டர்ஸ்ட்ரக், அப்படியே அந்த ஆச்சரியப்பட்டு அப்படி என்று நம்மளை வியக்கத்தக்க விதத்தில் அநேக காரியங்களை கர்த்தர் இந்த மாதம் நமக்கு நடத்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதுவரை ஒருவேளை மனித முயற்சியினால் அல்லது நீங்கள் ரொம்ப ஜெபித்து காத்திருந்த இப்படிப்பட்ட சூழல் மாறுமா, இது ரொம்ப டஃப்பான காரியம், அல்லது இந்த குறிப்பிட்ட மக்கள் மிக டஃப்பானவங்க, இவர்களை எல்லாம் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது, இல்லை நான் கடந்து சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமானது, அதை மாற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லை என்று எந்த விதமான ஒரு சோர்வில், ஒரு விதமான தயக்கத்தில், கேள்விக்குறியோடு நம்மளை இந்த மாதம் இந்த குறிப்பிட்ட நாளிலே யார் அமர்ந்திருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறாரு, உன்னை அதிசயம் அல்ல அதிசயங்களை காண பண்ணுவேன். அதிசயங்கள் நம்முடைய வாழ்வில் கர்த்தரால் விளங்க பண்ண போகின்றன. நாம் காணத்தக்கதாக, அதிசயங்களை அனுபவிக்கத்தக்கதாக அநேக விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதே காரியத்தை அந்த எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் என்று சொல்லுகிற அந்த காரியத்தை நம்ம பார்த்தோன்னா சங்கீதம் 78:12 அதில் ஒரு கன்சாலிடேட்டட் பண்ண மாதிரி பலவிதமான காரியங்கள் அடுக்கடுக்காக என்னென்ன அவர் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 78 சங்கீதம் 12 அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். அப்போ அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த எகிப்து தேசத்திற்குள்ளாக அவர்கள் நடுவிலே கர்த்தர் பல அதிசயங்களை செய்தார். நம்ம அதில் ஒரு 3 காரியத்தை மட்டும், அநேகவற்றை அவர் செய்தார், ஆனால் அந்த குறிக்கப்பட்ட நாளிலே அதுக்கு இம்மீடியட்டாக நடந்த ஒரு 3 காரியங்களை இன்றைக்கி நம்ம தியானித்து அப்படிப்பட்ட அதிசயங்கள் என் வாழ்க்கையில் நடக்கும் என்று நாம் விசுவாசித்து அதை தொடர்ந்து நம்ம அறிக்கை பண்ணி கொண்டே இருந்தோம் என்று சொன்னால், உங்களை சுற்றி உங்களை நெருக்கி உங்களை ஒரு விதமான கஷ்டத்துக்குள்ளே நீங்கள் விடுதலை என்று தவித்து கொண்டிருக்கிற, அல்லது இந்த காரியம் மாறவே முடியாது என்ற சோர்வுக்குள்ளே இருக்கிற எல்லா நிலைகளையும் கர்த்தர் மாற்றி உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவதாக இப்பொழுது எல்லாரும் யாத்ராகமம் 12வது அதிகாரம் 21 23 வரை. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களில் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுதான் அந்த 10வது வாத தலைச்சன்களை, அதாவது எகிப்து தேசத்தின் முதற் பேராய் பிறந்த எந்த குழந்தையையும் அதம் பண்ண அழித்து போடத்தக்கதாக கர்த்தர் சங்கார தூதனை அனுப்புகிறார். ஆனால் அந்த சங்கார தூதன்
தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து விடாதபடி ஒரு நியமத்தை பின்பற்ற சொல்லுகிறார். அதுதான் ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய இரத்தத்தை எடுத்து, இப்போ வீட்டு நிலைக்கால் என்கும்போது இப்படி இருக்கும்ல, அதில் மேலேயும் அந்த 2 அந்த சைடில் இருக்கிற அந்த கால்களிலும் நீங்கள் இரத்தத்தை பூசி வைங்க. அப்போ சங்காரக்காரன் எகிப்து தேசம் எங்கும் நடமாடுவார். அப்போ எந்தெந்த வீடுகளிலே இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் பூசப்பட்டிருக்கோ அந்த வீட்டுக்குள்ளே அவர் கடந்து வராதபடி, சங்காரம் கடந்து வராதபடி, அழிவு கடந்து வராதபடி, தீமை கடந்து வராதபடி அந்த சங்காரக்காரன் அல்லது அந்த தூதன் உங்களை வீட்டை விட்டு கடந்து செல்வார் என்ற ஒரு நியமத்தை அந்த நாளிலே கொடுத்தாங்க. சரி, இதில் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இது ஹோலி வீக், நமக்கு தெரியும். எருசலேம் நகரத்தை பார்த்து அவர் கண்ணீர் விட்டார். ஆரவாரமான ஒரு நேரத்தில் கண்ணீர் விட தேவையில்லாத அந்த மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் அவர் கண்ணீர் விட்டு அந்த எருசலேம் நகரத்திற்குள்ளே வந்து அவர் நேரம் எங்கே போனார்? தேவாலயத்திற்குள்ளே போய் அதை சுத்திகரித்ததை பார்க்குறோம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க அவர் அந்த தேவாலயத்தை சுத்திகரித்த உடனே அங்கே பல அற்புதங்களை செய்வார். பல ஜனங்கள் வருவாங்க, நிறைய காரியங்களை போதிப்பார். நீங்கள் இந்த கடைசி அதிகாரங்கள் மத்தேயு லூக்காலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அதிகாரங்கள் கிட்டத்தட்ட அவருடைய போதனை வரும். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா பஸ்காவை நான் ஆசரிக்க ஆசையாக இருந்தேன். இயேசு கிறிஸ்து நான் ஆசையாக இருந்தேன், இதுதான் என்னுடைய கடைசி பஸ்கா, நான் மனுஷ பிரகாரமாக. அதற்கு மிக முக்கியத்துவம் என்னன்னா, அதற்கு அடுத்து அவர் என்ன செய்ய போகிறார்? பஸ்கா ஆட்டுக்குட்டியாக மரிக்க போகிறார் என்பதில் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு உணர்ச்சி ததும்ப சொன்ன அந்த காரியம். ஆனால் கர்த்தர் இந்த மாதம் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தத்தில் இன்னைக்கு மீண்டுமாக அந்த முதல் பஸ்கா ஆசரிக்கப்படுகிற அந்த காரியத்தையும் நம்மளே ஒரு பாயிண்ட்டாக கர்த்தர் தரும்போது நான் நினச்சேன், எந்த அளவு ஒரு மேன்மையான ஒரு பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை இந்த உலக அழிவிலிருந்து நம்முடைய ஆவிக்குரிய சரீர பிரகாரமான எல்லா அழிவுகளிலிருந்தும் உங்களுக்காக எனக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியாக மரித்த அவருடைய இரத்தத்தினால என் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகிறார். ஹல்லேலூயா. பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் யார் யாருடைய வாழ்க்கையில் பூசப்பட்டு இருக்கிறதோ அவர்களை சேதப்படுத்த முடியாதபடி, அவர்களுடைய வாழ்க்கையில் அழிவையும் நிக்கிரகத்தையும் ஒரு நாளும் அனுமதிக்க முடியாதபடி என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நாம் எந்த இடத்திற்கு கடந்து சென்றாலும், ஒருவேளை நம்ம மார்க்கமாக நம்ம செல்லலாம், அல்லது நம்ம கப்பலில் பிரயாணப்படலாம், வான ஊர்தியில் பிரயாணப்படலாம், அல்லது நம்ம பலவிதமான ஒருவேளை தீய மனிதர்கள் தீய மிருகங்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே நம்மை ஒரு உறுதிக்குள்ள கொண்டு செல்லுகிறார். உன் மீது, உன் வாழ்க்கையின் மீது, உன் குடும்பத்தின் மீது பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய என்னுடைய இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கும் போது எந்த விதத்திலும் அழிவும் நாசமும் நம்முடைய எல்லைகளில் கூட கேட்கப்படாது, கேட்கப்படவே செய்யாது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம பொல்லாத ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சடுதியாய் நடக்கிற அநேக விதமான காரியங்களை கேட்டு நாம் சில நேரங்களில் பயப்படுகிறோம். சரீர பலவீனங்கள் என்று சொன்னால் என்னமோ ஒரு சில நாட்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்து அதற்கப்புறம் வாழ்க்கையின் முடிவுக்குள்ளாக கடந்து செல்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் மாறி நல்லா இருந்தாங்க ஒரு நிமிஷத்தில் இப்படிப்பட்ட காரியம் நடந்துட்டு என்று சொல்வது போல பல, அல்லது நம்ம ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கிற ரோடுகள் அல்லது ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற ரோடுகள் குண்டும் குழியுமாய் காணப்படுகிறது நிமித்தமாக சடுதியாக ஏற்படுகிற விபத்துகள் என்று சொல்லி ஒரு நிலையற்ற உலகிலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் என்ன சொல்லுகிறாரு? எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்த ஒரு பெரிய அற்புதம் என்ன அப்படின்னு சொன்னால், சங்காரக்காரன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டை கடந்து சென்றது போல யாரெல்லாம் அவர் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக இயேசு என்ற நாமம் எனக்கு உண்டு, அவருடைய இரத்தம் என்னை பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து பலவிதமான அந்த உலகத்தின் காரியங்களுக்குள்ள சிக்கி கிடந்த என்னை விடுவித்து ரட்சித்து இன்றைக்கு நிலைநிறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், என்னை தீமைக்கும் எந்த விதமான அழிவுக்கும் நான் உட்படாதபடி அவர் என்னை விலக்கி பாதுகாத்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 60வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்படாது.
சொல்லுங்க, அழிவும் நாசமும் என் எல்லையில. ஏன்னால் என் எல்லையில தான் பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் உண்டு. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமானாகிய நான் அதற்குள்ள ஓடி எப்படி இருப்பேன்? சுகமாக இருப்பேன். அந்த உறுதியோடு நாம் வாழத்தக்கதாக கர்த்தர் இந்த மாதத்தில் அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை காண செய்வார். ஒரே சங்காரக்காரங்க, ஒரே எகிப்து தேசம், ஆனால் தேவ பிள்ளைகளுக்கும் உலகத்திற்கும் அவர் ஒரு வித்தியாசத்தை காட்டுகிறார். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி நாள் கொடிய காலம். இப்பொழுது நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கிறது நிச்சயமா இதுதான் கடைசி நாட்கள் ஆயிற்று. ஆகவே கொடிய காலங்கள் தான். என்ன காலங்கள்? கொடிய. சுகம் வரும், எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த தேசங்கள், நாடுகள் சடுதியாய் குண்டுமழை பொழிந்து உலகமே ஸ்தம்பித்து நிற்கத்தக்கதாக தேச தலைவர்கள் திடீர் திடீர் என்று வித்தியாசமான முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிற கொடிய காலங்களுக்குள்ள நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்திற்குள்ள அவருடைய சிந்தப்பட்ட இரத்தத்தின் மறைவுக்குள்ளாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதைத்தான் நம்ம நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளணும். உலகத்திற்கும் இன்னும் கர்த்தருடைய அன்புக்குள்ளும் வராம உலக மாயைக்குள்ள சிக்கி கிடக்கிற அந்த மனிதருக்கு ஏற்படுகிற சடுதி அழிவுகள் எனக்கோ என் குடும்பத்திற்கோ நாங்கள் இயேசுவின் இரத்தத்தினால மறைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கபடினால் அது நேராது. அப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்குள்ள வராது. என் காலம் என் கர்த்தருடைய கையில இருக்கு என்ற ஒரு உரிமையோடு நம்பிக்கையோடு வாழ கர்த்தர் இந்த காலை வேளையிலே அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ முதல் அதிசயம், உலகத்திற்கும் கர்த்தருடைய அன்புக்குள்ளும் வராத ஜனங்களுக்கு ஏற்படுகிற அந்த சங்காரம், அழிவு அவருடைய இரத்த கோட்டைக்குள்ள இருக்கிற எனக்கு வராதபடி சங்காரக்காரனை என் எல்லையை விட்டு கர்த்தர் அகற்றி விடுவார். இதுதான் முதல் அதிசயம். இரண்டாவதாக, யாத்திராகமத்தில் மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டாங்க. கேட்ட உடனே அவருடைய கண்களில் தயவு கிடைத்து பொன்னு வெள்ளி விலையுயர்ந்த வஸ்திரங்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும்படி கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை அந்த இடத்துல விளங்க பண்ணினார். யார் இந்த எகிப்தியர்? இதுவரை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொள்ளையிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய உழைப்பை எகிப்தியர் என்ன பண்ணாங்க? கொள்ளையிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, அவர்கள் உழைப்புக்கேற்ற வருமானத்தை தராதபடி இஸ்ரவேல் ஜனங்களுடைய வருமானத்தை கொள்ளையிட்டு கொண்டிருந்தாங்க. அவர்கள் சுகத்தோடு வாழ முடியாதபடி, நல்ல பலனோடு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தங்களுக்கென்று வாழ முடியாதபடி அவர்களுடைய சுகம், பலன் இவைகள் எல்லாம் அபியூஸ் பண்ணப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையே இந்த எகிப்து ஜனங்களால சூறையிடப்பட்டு கொள்ளையிடப்பட்டு கொண்டிருந்தது இதுவரை. ஆனால் அந்த நாளில் தானே என்று எகிப்தியரின் அடிமைத்தனத்தில் இருந்து என் ஆண்டவராகிய தேவன் அவர்களை விடுவிக்க சித்தம் கொண்டாரோ அந்த நாளில் தானே இதுவரை கொள்ளையிட்டு கொண்டிருந்தவர்களுடைய கரங்களிலே இருந்து கொள்ளை அடிக்கத்தக்கதாக அவர்களுடைய கண்களிலேயே தயவு கிடைக்க பண்ணி என் கர்த்தர் அவருடைய நாமம் தரித்த பிள்ளைகளுக்கு பிறளான ஆஸ்திகளையும் விலை உயர்ந்த பொருட்களையும் அவர்கள் கொள்ளத்தக்கதாக, கொள்ளையிடப்பட்டவர்கள் கொள்ளை அடிக்கத்தக்கதான ஒரு தலைகீழான மாற்றத்தை, அதிசயத்தை அவர் அன்று விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வசனம் 4 இடங்களிலே ஆதியாகமம் 15:14 ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பேசும்போது சொல்லுவார்ல, ஒரு தேசத்தில் அடிமையாக இருப்பாங்கன்னு. அப்போது விடுதலை ஆவாங்கள் மட்டும் இல்லை, திரளான உடைமைகளோடு விலையுயர்ந்த பொன்னோடு வெள்ளியோடு அவங்க வெளியே வருவாங்கன்னு ஆதியாகமம் 15:14 கர்த்தர் ஆபிரகாமோடு பேசும்போது சொல்லுகிறார். அப்புறம் யாத்திராகமத்தில் மோசேட்ட சொல்லும் போதும் பிரீஃபாக அவரை கொண்டு என்னென்ன காரியங்கள் எப்படி விடுதலை நடக்கும்னு சொல்லும் போதும் யாத்திராகமம் 3வது அதிகாரம் 21-22 சொல்லுகிறார். மூன்றாவதாக
அடுத்து நடக்க போகிறது இதுதான் அப்படின்னு சொல்லும்போது யாத்திராகமம் 11 2வது வசனம் 3வது வசனத்தில் இந்த காரியத்தை சொல்லுகிறார். இதோடு அப்புறம் காரியம் நடந்துருது. 12வது அதிகாரத்தில் முடிக்கல அவர். மீண்டுமாக சங்கீத புத்தகத்தில் 105வது அதிகாரத்தில் 37வது வசனத்திலையும் இவ்விதமான அதே காரியம், அவர்கள் கொள்ளையிட்டார்கள், எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் என்ற அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே ஒரு அதிசயத்தை அல்லது நீ காணத்தக்கதாக அதிசயங்களை உன் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவேன் என்று சொல்லுகிற கர்த்தர் நம்மோடு கூட இந்த காலை வேளையில் என்ன பண்ணுகிறார், என்ன பேசுகிறார் என்று சொன்னால், ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையிலே நீ செழிப்பான நாட்களுக்குள்ளே கடந்து செல்லாதபடி நிறைய உழைக்கிறேன், நிறைய எஃபர்ட் போடுகிறேன், ஆனால் அவைகளெல்லாம் வீணாய் போகிறது, என்னுடைய உழைப்பையும் என்னுடைய வருமானத்தின் மீது இன்னொருத்தர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்க அனுபவிக்கிறாங்க. அது ஒருவேளை உன் முதலாளியாக இருக்கலாம், அல்லது உன்னுடைய குடும்பத்தாரே உன்னை கீழ்ப்படுத்தி மட்டப்படுத்தி வச்சிருக்கிறதுனால உனக்குரியத, அது உன்னுடைய சம்பத்து, அது உன்னுடைய ஆஸ்தி, ஆனால் அதை நீ அனுபவிக்க முடியாதபடி அவர்கள் உன் மேல ஆளுகை செய்துகிட்டு இருந்தாங்கன்னா, இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறாரு, அவர்களுக்கு உன் மீது இருந்த ஆளுகை அவர் அகற்றி போடுகிறார். அவர்களுக்கு உன் மீது அவர்களுடைய கண்களில் தயவு கிடைக்க செய்து, உன்னுடையதை மட்டும் இல்லை, இவ்வளவு நாள் உன்கிட்ட சுரண்டுனதுனால இன்னைக்கு அவங்க நிறைய சேர்த்து வச்சிருக்காங்க பாருங்க, அவைகளை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உன்னை இந்த நாளிலே அதிசயத்தை காண பண்ணி, நீ ஆசையோடு காத்திருந்த அல்லது உன்னை உழைப்புக்கு தகுதியான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற அந்த ஏக்கத்தை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கத்தக்கதாக கர்த்தர் உன்னை கொள்ளையான ஆஸ்திகளுக்கு சொல்லுகிறேன், கொள்ளையான ஆஸ்திகளுக்கு கர்த்தர் உன்னை சொந்தக்காரியாய் மாற்றி உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்க முடியுதா? கர்த்தர் சொல்லுகிறார், யார் உன்னை சுரண்டி கொண்டிருந்தார்களோ, இதுவரை யாருனாலோ நீ மிக ஒரு மோசமான வாழ்க்கை வாழ வேண்டிய சூழத்துக்கு, நான் அதை நம்ம சபையில் நான் நிறைய பார்ப்பேன். நல்ல ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, ஆனால் அந்த வீட்டிலேயே ஒரு அடிமை போல முக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட அடிமைத்தனங்களை இந்த காலை வேளையில் முறித்து போடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்னை திரளான ஆஸ்திக்கும் நல்ல சம்பத்துக்களுக்கும் உரிமையாளராக மாற்றத்தக்கதான அதிசயத்தை உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அது எதுக்கு மீண்டும் மீண்டுமாக 4 இடத்துல அதில் எழுதப்பட்டிருக்குங்கிறத சொன்னேன்னா, வேதம் ஒரு முறை 2 முறை சொன்னாலே ஒரு காரியம் உறுதிப்படும். இந்த குறிப்பிட்ட பகுதி வேதத்தில் 5 இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. 5 முறை கர்த்தர் சொல்லுகிறதுனால, இனி உன்னுடைய உழைப்போ உனக்கு உரியதோ யாராலும் சூறையிடப்படாது, அது உனக்கு ஏராளமாய் தாராளமாய் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். 3வதாக முடிவாக ஏசாயா 11:16 இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல், அப்படி நிறைய வார்த்தை ஒரு பெரும் பாதை உண்டாயிருக்கும். இன்னொருத்தருக்கு ஒரு பெரும்பாதை உண்டு பண்ணுவேன்னு சொல்லுகிற கர்த்தர் அதை எதற்கு கம்பேர் பண்ணுகிறாருன்னா, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நான் இஸ்ரவேலருக்கு ஒரு பாதை உண்டு பண்ணேன் பாருங்க, அது மாதிரி ஒரு பாதை நமக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது என்ன பாதை? தண்ணீரால் மூடப்பட்டிருந்த அந்த சிவந்த சமுத்திரம் எகிப்திலிருந்து விடுபெற்ற தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்காக ஒரு பெரும் பாதையாக, ஒரு வெட்டாந்தரையான பாதையாக மாறிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லிட்டு, அதை நம்ம யாத்திராகமத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா 14வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் கர்த்தர் இந்த வண்ணமாக சொல்லுவார், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போவார்கள். இதுவரைக்கும் நடந்த காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார், நான் செய்கிறேன். கவனிங்க, நான் உங்கள் வாழ்க்கையில் இப்படி செய்கிறேன், உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லிட்டு வருகிறவர். இதில் ஒரு மாற்றம் வருகிறது. இது ஒன்று மட்டும் இல்லை, தொடர்ந்து நீங்கள் யாத்திராகமம் 17:6 அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையில் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்புறம் பின்னால் எண்ணாகமம் 20:8 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா,
நீ கோலை எடுத்துக்கொண்டு, அப்புறம் அப்படியே ஒரு சில வார்த்தைகள் வரும், அவர்கள் கண்களுக்கு முன்பாக கன்மலையை பார்த்து பேசு. 3 காரியத்தை மோசேயே செய்யும்படி இந்த இடத்துல கர்த்தர் பணிக்கிறான். முதல்ல நம்ம பார்த்தோம் அழிவு, அது என்ன ஆச்சு? சங்காரக்காரனால அந்த காரியம் இஸ்ரவேலுக்கு தடுக்கப்பட்டது. 2வது கர்த்தர் சொல்லுகிறாரு, அவங்க போயிட்டு பொன்னுடைமைகளை கேட்கும்போது கர்த்தர் அவர்களுடைய கண்களில் இவர்களுக்கு தயவு கிடைக்க வைத்தார். ஆனால் 3வது காரியங்களில் இனி வருகிற இந்த 3 சூழலிலும் பார்க்கும்போது மோசே இடத்துல கர்த்தர் நீ உன் கோலை நீட்டு, 2வது நீ உன் கையில் இருக்கிற கன்மலையை பார்த்து கண்மலையில் அடி, 3வதாக கையில் கோலை வச்சிக்கோ, ஆனால் அந்த கண்மலையை பார்த்து பேசு என்று அந்த அதிசயத்தை நான் உன் வாழ்க்கையில் செய்யலை, உன்னை கொண்டே உன் வாழ்க்கையிலே அதிசயங்களை நீ செய்யத்தக்கதாக நான் உன்னை ஒரு அடுத்த ஸ்தானத்துக்கு உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்தவர். இனி வருகிற அந்த 3வது காரியத்திற்கு அப்புறம் வரும்போது அந்த மோசேயை கொண்டே, மோசே மூலமாகவே அதிசயங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் காணத்தக்கதாக செய்தது உண்மை என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், அவர் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக எகிப்தின் எந்த விதமான அடிமைத்தனங்களும், இதுதான் கண்டிஷன், எகிப்தினுடைய எந்த விதமான அடிமைத்தனங்களும், இந்த உலகத்தின் காரியங்களும், விக்கிரகட்ட செயல்முறைகளும், பாவத்துக்கு அடுத்த எந்த காரியங்களும் நம்மை அடிமைப்படுத்த முடியாதபடி அதிலிருந்து நம்ம வெளியே வரும்போது கர்த்தர் நம்மை கொண்டே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை சுற்றி இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை எல்லாரும் காணத்தக்கதாக அவர் விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ சிம்பிளாக சொன்னால், அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பாவத்திற்கு ஜெயம் எடுத்த பிள்ளைகள் உடைய வாழ்க்கையில் அவர்கள் அதிசயங்களை பண்ணுகிறவர்களாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா.